Hi students, good morning. How are you all? Okay. உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதோடைய ரிவிஷன் தான் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம முடித்த லெசன் வந்து தி லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் தான் இப்போ லாஸ்ட்டாக முடித்தோம். அதோடைய 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டேஷ் இஸ் த term that refers to all the living organism that exist on earth. பூமிக்கு மேற்பரப்பில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வாழுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து பயோடைவர்சிட்டி. எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய அந்த இடத்த நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் கொஷின், and dash includes all the living organism in a given area interacting with each other and also with their non-living environment. நம்ம வாழக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய ஏரியா, உயிர் வாழக்கூடிய பொருள், உயிர் வாழாத பொருள், நான் லிவிங் திங்ஸ், இது எல்லாமே அது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. எக்கோசிஸ்டம் தான் சொல்லுவோம், சூழிய தொகுதின்னு சொல்லுவோம். அதான் செகண்டாக இருக்கிற 1 மார்க்கு. தேர்டு, எ பேர்ட்ஸ் டேஷ் ஆக்ட் ஆஸ் எ பிரேக் அண்டு ஆல்சோ ஹெல்ப்ஸ் இட் டு சேஞ்ச் டைரக்ஷன் வைல் ஃப்ளையிங். பறவைகள்லாம் பறக்கும்போது அது வந்து வேறு வேறு டைரக்ஷனை மாற்றி எப்படி பறக்குது, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அதோடைய வால் பகுதி இருக்கு இல்லையா, டெயில், அதுதான் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் நம்ம லெசன் நடத்துக்குள்ளே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ரிவிஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th 1 மார்க். இன் அமீபா எ கான்ட்ராக்டைல் வேக்யூல் ஹெல்ப்ஸ் இன் டேஷ். அமீபாவுடைய உடம்புல வேக்யூல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அது எதுக்கு உதவி செய்யுதுன்னு கேட்குறாங்க. எக்ஸ்க்ரீஷன், அதோடைய கழிவு பகுதிகள்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு இடம் தான் வேக்யூல் அப்படிங்கிறது. அப்போ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்க்ரீஷனுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ சேஞ்ச் இன் த பாடி ஆஃப் அன் ஆர்கனிசம் டு சர்வ் இன் இட்ஸ் ஹேபிட்டட் இஸ் கால்டு. உயிரினங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது வாழக்கூடிய இடத்த அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு அது வாழுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் அடாப்டேஷன். அந்த இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய முறைக்கு பேர் அடாப்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. The availability of food and water resources does not play any role in the abundance of living organism. வாட்டரும் ஃபுட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசமும் உயிர் வாழ முடியாதுல்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து வாட்டரும் ஃபுட்டும் இல்லாமல் நம்ம வந்து எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபால்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அழிவதற்கு மனிதர்களுடைய செயல்பாடுகளும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஆமாம், நாமளும் ஒரு காரணம் தான் பயோடைவர்சிட்டி அழிவதற்கு. ஏன் அப்படின்னா நம்ம காடுகள்லாம் அழிக்கிறோம் இல்லையா, இப்போ பயோடைவர்சிட்டி அந்த இடத்துல அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி அனிமல் ஆர் பிளான்ட் கேன் சர்வை எனிவேர் ஆன் எர்த்து. அனிமலும் பிளான்ட்டும் அது பூமியில் எங்கே வேணாலும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே எல்லா பறவைகள், எல்லா அனிமல்ஸ், எல்லா பிளான்ட்டாலையும் கண்டிப்பாக வாழ முடியாது. அதோடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியான பிளேஸில் தான் அதால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபால்ஸ் தான் நம்ம போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு, தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் கேன் அஃபெக்ட் த அபண்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா சூறையாடுதல். ஒருத்தவங்க வந்து லிவிங் ஆர்கனிசம் சூறையாடினாங்க அப்படின்னா அதோடைய வாழ்க்கைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான். அது இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அது சூறையாடக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதோடைய அன்றாட வாழ்க்கை முறைகளில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது கரெக்டு, ட்ரூ. நெக்ஸ்ட்டு,
தி ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் வாஸ் ஏ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் கிடையாது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபால்ஸ்னு வரணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு பாக்டீரியா அப்படிங்கிறதுக்கு இந்த சைடு பார்க்கணும். அதுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா வந்து ஒரு யூனிசெல்லுலார் தானே, அப்போ இந்த சைடு வந்து யூனிசெல்லுலார் இருக்குது, அதான் அதுக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு லிசார்ட்ஸ் அப்படிங்கிறது அது எங்கேருந்து வரும் அப்படின்னா முட்டையிலேருந்து தானே பல்லிகள்லாம் வெளியில் வரும், அப்போ லெதரி எக்ஸு தான் அதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு யூக்ளினா அப்படிங்கிறது ஃப்ளாகலம். யூக்ளினாவுக்கு ஃப்ளாகலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல் இழைகள் மாதிரி இருக்கும், அதன் மூலமாக தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அப்போ இதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா ஃப்ளாகலம் தான் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாரமீசியம் அப்படிங்கிறது ஸ்லிப்பர் ஷேப்டு. பாரமீசியம் பார்க்குறதுக்கு செப்பல் ஷேப்பில் தான் இருக்கும், ஸோ ஸ்லிப்பர் ஷேப்டு தான் அதுக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு அப்படிங்கிறது கில்ஸு. மீனுக்கு தானே செவில் முள் அதெல்லாம் இருக்குது, அப்போ ஃபிஷ்ஷுக்கு தான் அந்த கில்ஸ் வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆன்சர் தி ஃபாலோயிங்கில் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம இதில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், டிஃபைன் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்னன்னு கேட்குறாங்க, அதை பற்றி வரையறுக்க சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி இஸ் ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் 2 வேர்ட்ஸ். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு 2 வார்த்தையினுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டு பயாலஜிக்கல் அண்டு டைவர்சிட்டி அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல்னால் உயிரியல், டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை, அங்கேருந்து தான் பயாலஜிக்கல் அப்படிங்கிறதுல தான் பயோ அப்படிங்கிற வேர்டும், டைவர்சிட்டி அப்படிங்கிறது இணைந்து தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி இஸ் த term that refers to all the living organism that resides on earth. பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா பூமிக்கு மேற்பரப்பில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிவ் எனி 2 அடாப்டேஷன்ஸ் ஆஃப் எ லிசார்ட்ஸ் டு லைஃப் ஆன் லேண்டு. பல்லிகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய அது எப்படி வந்து நிலத்தில் எப்படி வாழுது, அதோடைய தகவமைப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. லிசார்ட்ஸ் ஹாவ் ரஃப் ஸ்கேலி ஸ்கின்ஸ். பல்லிகளுக்கு எப்படி அதோடைய தோல் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கேலி ஸ்கின்னாக இருக்கும், செதில்கள் மாதிரி இருக்கும். பல்லியை நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா தெரியும், அதோடைய மேலே வந்து செதிலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரஃப்பாக இருக்கும், ஸ்கேலி ஸ்கின் இருக்கும் லிசார்ட்ஸுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு they have small heads and long tails. பல்லிக்கு வந்து ரொம்ப சின்னதாக தலை இருக்கும், அதோடைய வால் மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. they lay their eggs on land. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய முட்டைகள்லேருந்து தானே பல்லி வருது, அப்போ பல்லி வந்து முட்டையிடும் எங்கே அப்படின்னா லேண்டில் தானே அது வாழுது, ஸோ லேண்டில் தான் பல்லி முட்டையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு தேர் எக்ஸ் ஹாவ் leathery shells. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுன்னா அந்த முட்டையினுடைய உடைச்சிக்கிட்டு அதுலேருந்து குட்டி குட்டியாக பல்லிலாம் வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. அன்லைக் ஸ்னேக்ஸ் they have legs and movable ஐலிட்ஸ். இது வந்து இது ஒரு ஊர்வனை தானே, இதுக்கு கால் இருக்குது, பட் அது வந்து ஊர்ந்துக்கிட்டே தான் போகும். பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா பாம்பும் ஊர்வன வகையை தான் சார்ந்தது, ஆனால் பல்லி வந்து வெவ்வேறு குணங்களை கொண்டது, பாம்பு வேறு மாதிரியான குணங்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து இதுக்கு கால் இருக்குது, ஆனால் இது ஊர்வனன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி இதோடைய கண் இருக்குது இல்லையா, கண்ணும் வந்து நம்மள மாதிரி அதோடைய கண்ணையும் அதை சுழற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கண் வந்து அசையும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசார்ட்ஸ் ஹாவ் ஷார்ட் லெக்ஸ் அண்டு வித் கிளவுஸ். இதுக்கு வந்து ரொம்பவும் அதோடைய கால் இருக்குது இல்லையா, காலோடைய விரல்கள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த விரல்களுக்கு இடையில் சவ்வு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த சவ்வு
இடுக்கிகள் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அது இருக்குது அப்படின்னா, பல்லிகள்லாம் வந்து சுவற்றெல்லாம் இருக்கும்ல, அங்கேருந்து கீழே விழாத இருக்கிற மாதிரி அதோடைய கால்லாம் வந்து இடுக்கி மாதிரி அந்த செவத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ப்ரீத் த்ரூ லங்ஸ். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எப்படி மூச்சு சுவாச காற்றை உள்வாங்கிக்கும் அப்படின்னா, அதோடைய லங்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தான் இது வந்து சுவாசிக்கும். ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். அந்த லெசனுடைய 1 மார்க்ஸ் ஃபுல்லுமே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்கள் அந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை எழுதி காமிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்டுக்கிட்ட சைன் வாங்கிட்டு அதோடைய ஆன்சரை நீங்கள் எழுதி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2 மார்க் இருக்கு இல்லையா, இதை வந்து படிச்சுட்டு பார்க்காம நீங்கள் டெஸ்ட் எழுதி குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.